ஸோ வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் நபி பொருளாதார நெருக்கடி, இந்த எக்கனாமிக் கிரைசிஸை எப்படி சால்வ் பண்ணாங்க இந்த ப்ராப்ளத்தை என்பதை பார்க்க போறோங்க. இது மாதிரி நிறைய படிப்பினைகள் நமக்கு கிடைக்கும். எப்படி நவீன உலகத்துல ஒரு எக்கனாமிக் கிரைசிஸை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், எப்படி அதுக்கான தீர்வுகளை காணணும் என்பது அழகாக நம்ம அல் குர்ஆனின் சூரா யூசுப் மூலியமாக நிறையவே நம்ம படிப்பினை பெறலாம். ஸோ எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்றால், குர்ஆன்ல அதுக்கான முழுமையான ப்ளூ பிரிண்ட் இருக்கு என்று சொன்னாங்க. இது வெறுமே கோட்பாடு மட்டும் கிடையாது. மாறாக திட்டமிடல் இருந்தது, ஒழுக்கம் இருந்தது, அதை செயல்படுத்துதல் இருந்தது. எல்லாமே சேர்ந்துதான் அந்த தீர்வை வந்து அவங்க கண்டாங்கன்னு சொல்லலாம். முதலாவது வந்து முன்கூட்டியே ஒரு எச்சரிக்கையும் திட்டமிடலும் அவங்க கிட்ட இருந்தது. அரசுடைய கனவு நம்ம பார்க்கலாம். சூரா யூசுஃபுடைய 43 49 வரைக்கும் நெருக்கடி வர்றதுக்கு முன்னரே வந்து இந்த அறிவிக்கப்பட்டுச்சு, இப்படி ஒரு விஷயம் நடக்க இருக்குது என்று. ஸோ கனவுகள் என்பது முன்னறிவிப்பாக இருந்தது. நெருக்கடிக்கான அறிகுறிகளையும் அது காட்டுச்சு. அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அதுக்கான விளக்கத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து பெற்றாங்க. இன்றைய நவீன காலத்துல பொருளாதார கணிப்புகள் ஆகட்டும், பண வீக்கம் ஆகட்டும், காலநிலை எச்சரிக்கைகள் ஆகட்டும், இவை எல்லாமே ஒரு பெரிய நெருக்கடி வருவதற்கு முன்பே நமக்கு என்ன சொல்லுது, ஒரு அறிகுறிகளை காட்டுது. நம்ம ரெடி ஆகணும், ப்ரிப்பேர் ஆகணும் என்று. இந்த எச்சரிக்கைகளை நம்ம அலட்சியப்படுத்தினா கண்டிப்பாக நமக்கு வீழ்ச்சி தான் வரும், வெற்றி கிடைக்காது. முன்கூட்டியே உணர்ந்து செயல்பட்டால் நாடு வந்து காப்பாற்றப்படும். இல்லையென்றால் நாடு என்ன ஆயிடும், சீரழிந்து விடும். ஆனா இன்னைக்கு நிறைய கவர்மெண்ட் என்ன செய்யறாங்க, இந்த உணவு குறைபாடு எச்சரிக்கைகள் இது எல்லாத்தையுமே புறக்கணிக்கிறாங்க. இறுதியில அவங்க மக்கள் தான் இதனால பாதிக்கப்படுறாங்க. இரண்டாவது முக்கியமான பாயிண்ட் பாத்தீங்கன்னா, நெருக்கடி வருவதற்கு முன் விவசாய உற்பத்தியை அதிகப்படுத்த சொல்லி சொன்னாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். 7 ஆண்டுகள் தொடர்ந்து விவசாயம் செய்யுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சூரா யூசுஃபுடைய 47வது ஆயத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ நெருக்கடி வரத்துக்கு முன்னே ஒரு ப்ரிகாஷனரி ஸ்டெப்பாக உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னாங்க. ஸோ நல்ல காலங்கள்ல வந்து செழிப்பான காலங்கள்ல அதிகமாக உழைக்கணும், கட்டுப்பாடு அவசியம். ஸோ இஸ்லாமிய கொள்கை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வளமை அதிகமாக இருக்கும்போது அதை வெறும் அனுபவிப்பது மட்டும் இஸ்லாம் சொல்லி தரல. சந்தோஷமா அனுபவிங்க அப்படின்னு மட்டும் சொல்லல. எதிர்காலத்திற்காக தயாரிப்பு செஞ்சு வச்சுக்கோங்க, முன்காட்டியே வந்து ப்ரிகாஷனரியா இருங்கன்னு சொல்லி இஸ்லாம் நமக்கு சொல்லுது. ஸோ மூன்றாவது வந்து உணவு சேமிப்பு. உணவை சேமிச்சாங்க, பதுக்கல் செய்யல. இப்ப இருக்கக்கூடிய நவீன பிரச்சனைகள் மாரி. ஸோ 47வது ஆயத்துல நம்ம பார்க்கலாம். அதை வந்து அதனுடைய கதிர்களிலேயே விட்டு விடுங்கள் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. ஸோ இங்க வந்து ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட சேமிப்பு வந்து அங்க என்ன செய்யுது, பெரிய ஒரு ப்ரிகாஷனரி ஸ்டெப்பாக ஆகுது. இது வந்து ஒரு தனிநபர் பேராசை கிடையாது, மாறாக ஒரு பொதுநல கொள்கை என்று சொல்லலாம். இதனால அழுகி போகாம இருக்கும் அந்த விஷயங்கள், அந்த கதிர்களை அப்படியே விடுறதுனால. இன்னைக்கு பார்க்கலாம் இல்லைங்களா, இப்படி ஒரு சூழ்நிலை வந்தா உடனே பதுக்கிடுவாங்க, பதுக்கல் செய்வாங்க. இது சுயநலத்துக்காகவும் லாபத்துக்காகவும். ஆனா சேமிப்பு செஞ்சாங்கன்னா சமூக வாழ்வாதாரம் மேம்படும். 4வது முக்கியமான பாயிண்ட் பாத்தீங்கன்னா, சூரா யூசுஃப்ல ஒரு கண்ட்ரோல்டு நுகர்வு இருந்தது, கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு நுகர்வு இருந்தது. 47வதுலேருந்து 48வது வசனம் வரைக்கும் பார்க்கலாம். தேவைக்கு மேல உண்ண வேண்டாம் என்பதை வந்து ஒரு ஆலோசனையாக அவங்க சொன்னாங்க மக்களுக்கு. வீண் செலவு செய்யக்கூடாது, ஆடம்பரத்தை தவிர்க்க வேண்டும். அதுதான் அல் குர்ஆனுடைய 7வது அத்தியாயம் 31வது வசனத்துல பார்க்கலாம். உண்ணுங்கள், பருங்கள், ஆனா வீண் வரையும் செய்யாதீர்கள் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஸோ இன்றைய பிரச்சனையே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நவீன காலத்துல இருக்கக்கூடிய கடன் கலாச்சாரம் ஆகட்டும், நுகர்வுவாதம் ஆகட்டும், இது எல்லாமே இன்றைய காலத்து நவீன பிரச்சனைகள். இதனால வந்து பெரும்பாலும் வந்து மக்கள் தான், சாமானிய மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. 5வது முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்ச காலத்துல வந்து நீதியாக என்ன செஞ்சாங்க, விநியோகம் செஞ்சாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யாருக்கும் ஃபேவரட்டிசம் காட்டல. எல்லாருக்கும் நீதியா நடந்தாங்க. ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி. 56லேருந்து 58வது வசனம் படிச்சு பார்த்தா நமக்கு தெரியும். நேரடியாக விநியோகத்தை அவங்களே கண்காணித்தாங்க. யாருக்கும் பாகுபாடு காட்டல. கள்ள சந்தைகள்லாம் இல்ல இப்ப இருக்கிற மாரி. வெளிநாட்டவர்களுக்கு கூட உணவு வழங்கப்பட்டுச்சு. வெறும் மிஸ்ர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டுமல்ல. மற்ற சுற்றுப்புற சூழல்ல இருக்கக்கூடியவங்க வந்தவங்களுக்கும் உணவு இருந்தது. ஸோ நெருக்கடியில தான் ஒரு தலைமைத்துவ தன்மை வந்து வெளிப்படும் இல்லைங்களா? ஒரு நல்ல அஹ்லாக் என்பது வெளிப்படும். அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வெளிப்படுத்தினாங்க. 6வது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, தகுதி அடிப்படையிலான ஒரு ஆட்சி நடந்தது. அவங்க வந்து நாட்டின் களஞ்சியங்களுடைய பொறுப்பை எனக்கு ஒப்படைங்க. நான் வந்து நிச்சயமாக அதற்கு கல்வியுடையவனாக இருக்கிறேன், அதை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கேன்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த போஸ்டிங்க வாங்கிக்கிறாங்க. ஏன்னா நாடே வந்து அழியக்கூடிய வாய்ப்பு வருது. அது முன்கூட்டியே அவங்க கணிச்சு என்ன செய்றாங்க, அதுக்கான தயாரிப்பு மெஷர்ஸ எடுக்குறாங்க. 55வது அத்தியாயத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு பொருளாதார தலைமையுடைய எந்த தலைமையா இருந்தாலும் சரி 2 அடிப்படை தகுதிகள் இருக்கணும். அவர் அமீனாக இருக்கணும், நம்பிக்கைக்குரியவராக இருக்கணும், அலீமாக இருக்கணும். அவரு கல்வியுடையவராக, திறமைசாலியாக, ஹிக்மத் உடையவராக இருக்கணும். ஸோ வம்சத்தின் அடிப்படையில, புகழின் அடிப்படையில அல்ல தேர்ச்சி என்பது தலைமைத்துவத்துக்கு ஒருத்தவங்கள. நேர்மையும் திறமையும் தான் அதற்கான குவாலிஃபிகேஷன்ஸ். 7வது படிக்கட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்துக்கு முன் ஒழுக்கம் சீர்படுத்தப்பட வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சூரா யூசுஃப்ல நம்ம பார்க்கலாம்.
ஒழுக்கம் இல்லாமல் ஒரு பொருளாதார சீர்திருத்தம் வந்து தோல்வியில கொண்டு போய் தான் நம்மளை விடும். ஒரு தனிப்பட்ட நேர்மை ஒருத்தவங்க கிட்ட இல்லைன்னா அந்த அவர் சொல்லக்கூடிய பொதுவான கொள்கை ஒருபோதும் நிலைக்காது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஊழலை நிராகரித்தாங்க. 23வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். ஒழுக்கமின்மையை விட சிறை எனக்கு மேலாதுன்னு சிறையை தேர்ந்தெடுத்தாங்க. அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான்? அதை விட சிறந்ததை தரான். என்னது? நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய பொறுப்பை தரான். மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்புல அவன் கொண்டு போய் வைக்கிறான். ஸோ பஞ்சம் வந்து நிறைய நாடுகளை பாதிச்சிச்சு, சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளை. எகிப்து தான் அப்போ வந்து ஒரு பிராந்திய உணவு மையமாக மாறுச்சு என்று சொல்லலாம். ஒரு சென்டர் லொகேஷனா ஆச்சு. ஸோ நெருக்கடி காலத்துல அவங்க நீதமா செலவிட்டாங்க மக்களுக்கு. ஸோ ஒரு புறம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், நெருக்கடிகள் வந்து அல்லாஹ்வுடைய தண்டனை இல்லைங்க பெரும்பாலும். அது வந்து ஒரு சோதனை. இதன் மூலியமாக சமூகம் தூய்மை அடையும், நல்லவர்கள் உயர்த்தப்படுவார்கள், ஊழல்காரர்கள் அப்பதான் வெளிப்படுவாங்க, யார் ஊழல் செய்யறவன், நல்லவன், கெட்டவன் என்பது. ஸோ சூரா யூசுஃப்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதார கொள்கைகள்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பதற்றம் அடைவதற்கு முன் திட்டமிடல் இருக்கணும். சுகபோகமா வாழ்வதற்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், அதே நேரத்துல ஃபியூச்சருக்கான ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸை நம்ம எடுக்கணும். அதாவது சேவிங்ஸ் இருக்கணும். பதுக்கல் இல்லாத சேமிப்பு ஒரு அந்த நாட்டில் நிலைப்படுத்தப்படணும். ஒரு கட்டுப்பட்ட ஒரு நுகர்வு அந்த இடத்துல இருக்கணும். நீதியான விநியோகம் இருக்கணும். தகுதி அடிப்படையில தலைமைத்துவம் வழங்கப்பட வேண்டும். பொருளாதாரத்தை அடித்தளமே ஒழுக்கம் தான். அதுதான் இஸ்லாம் சொல்லிக் கொடுக்குது. ஸோ இன்றைய பொருளாதார வீழ்ச்சியுடைய காரணம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வளங்கள் குறைவாக இருக்கு என்பது இல்லைங்க. பல நாடுகள்ல வளங்கள் செழிப்பாகவே இருக்கு. சரியான திட்டமிடல் இல்லை, சரியான ஒழுக்கம் இல்லை, அமானத் பேணுறது இல்லை, பொறுப்புகளை சரியானவரிடம் ஒப்படைக்கிறது இல்லை. இதனாலதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைகிறது. ஸோ வந்து அரசுடைய கனவு வந்து வர இருக்கக்கூடிய பஞ்ச காலத்திற்கான முன்னறிவிப்பை அவங்களுக்கு கொடுத்துச்சு இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு இன்ஃப்ளேஷன் வார்னிங் மூலியமாக, IMF, வேர்ல்டு பேங்க் அதனுடைய அலர்ட் மூலியமாக, கிளைமேட் ரிப்போர்ட் மூலியமாக முன்கூட்டியே நிறைய பேர் இந்த விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளலாம் இல்லைங்களா? ஸோ வந்து உடனடியாக நம்ம செயல்படணும். அலட்சியமாக இருந்து விட்டால், இந்த வார்னிங்லாம் வந்த பிறகு அலட்சியமாக இருந்து விட்டால் இறுதியில மக்கள் தான் கஷ்டப்பட போறாங்க. 7 வருடம் இடைவிடாமல் விவசாயம் செஞ்சாங்க இல்லைங்களா? நிறைய ப்ரொடியூஸ் பண்ணாங்க, உற்பத்தியை அதிகரிச்சாங்க. அன்னைக்கு அந்த எகிப்துல வந்து அந்த எச்சரிக்கையை அவங்க அலட்சியப்படுத்தல. ஆனால் இன்றைய உலகம் பெரும்பாலும் என்ன செய்யுது, பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்ற மனநிலை மென்டாலிட்டில நெருக்கடிக்கு உள்ளாக்குறாங்க மக்களை. ஸோ உணவு பாதுகாப்பு என்பது நாட்டினுடைய உண்மையான ஒரு பாதுகாப்புகள்ல ஒன்று என்று சொல்லலாங்க. இன்றைய காலத்துல பார்க்கலாம், நிறுவனங்கள் ஆகட்டும், பெரிய பெரிய நிறுவனங்கள் மற்றும் வியாபாரிகள் அத்தியாவசிய பொருட்களை பதுக்கிறாங்க. ஸோ பதுக்கும் போது செயற்கை பற்றாக்குறை உருவாகுது. இது ஃபியூச்சர்ல என்ன ஆகுது, விலை உயர்வு காரணமாக மக்கள் வந்து வேதனைக்கு ஆளாக்கப்படுறாங்க. இஸ்லாம் பதுக்கலை கடுமையாக கண்டிக்குது. ஆனா சமூகத்திற்காக திட்டமிட்ட ஒரு சேமிப்பை முன்வைக்குது ஃபியூச்சரை கருதி. ஸோ நெருக்கடிக்கு முன்னாடி ஒரு உணவு கட்டுப்பாடு அவசியம் என்பதை யூசுப் நபி தெளிவுபடுத்தினாங்க. தேவைக்கு மேலாக கன்சியூம் பண்றது அங்க வந்து தவிர்க்கப்பட்டது. இன்றைய உலகில் இப்ப பார்க்கலாம்ல, இப்ப நீ வாங்கு, அப்புறமா பணம் இது பண்ணிக்கலாம், கட்டிக்கலாம் என்று இந்த கடன் கலாச்சாரம் அதிகமாயிடுச்சு. இப்ப இருக்கக்கூடிய EMI சொல்லவே தேவையில்ல. ஸோ மக்களை வந்து நிரந்தர அடிமைகளாக இவைகள் மாற்றிவிட்டன. வளமையான காலத்துல, செழிப்பான காலத்துல பணம் வீணடிக்கப்படுது, உணவு வீணடிக்கப்படுது. அதனால நெருக்கடியான காலத்துல மக்கள் வறுமைக்குள் ஆளாகிறாங்க. இதுதான் வந்து வீணடிக்காதீங்க, உண்ணுங்கள், பருங்கள் என்று இஸ்லாம் அழகான ஒரு சொல்யூஷன் சொல்லுது பொருளாதார சிக்கல்களுக்கு, இன்னும் நிறையான படிப்பினைகளுக்கு. ஸோ வந்து எல்லாருக்குமே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நீதியாக உணவு பங்கிட்டு கொடுத்தாங்க. எகிப்தை சுற்றியுள்ள ஊர்களுக்கும் சரி, யாரெல்லாம் கஷ்டப்பட்டாங்க அவங்க எல்லாருக்குமே சரி. ஏன்னா இன்றைய காலத்துல நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா, பேரிடர் காலங்கள்ல கள்ள சந்தைகள் நிறைய உருவாகுது. அத்தியாவசிய பொருட்கள் வந்து அதிக விலைக்கு விற்கிறாங்க. கோவிடுடைய காலத்துல கூட பார்க்கலாம் இல்லைங்களா, ஆக்சிஜன், மருத்துவ படுக்கைகள் கூட வியாபார பொருளாக மாற்றிடுச்சு. மனித உயிருக்கு ஒரு மதிப்பே இல்லாம போயிடுச்சு. ஸோ தலைமை, இந்த கவர்மெண்ட் எல்லாமே நேரடியாக ஈடுபட்டால் மட்டுமே நெருக்கடியில் வந்து என்ன செய்ய முடியும், நீதியை நிலைநாட்ட முடியும். ஸோ இன்றைய காலத்துல பல பொருளாதார தோல்விகளுக்கு காரணம் வந்து தகுதி இல்லாத நபர்கள் முக்கிய பொறுப்புகள் இருப்பதுதான். உறவினர்களுக்கு பொறுப்பு கொடுக்கறது, பதவி கொடுக்கறது, அரசியல் ஆதரவாளர்களுக்கு கொடுக்கறது. திறமையற்றவர்கள் இதனால என்ன செய்யறாங்க, நிர்வாகத்தை கையாளும் போது இருக்கக்கூடிய நல்ல கொள்கைகள் தோல்வி அடையுது, வங்கிகள் வந்து வீழ்ச்சி பெறுது. ஆனால் இஸ்லாம் வந்து பொறுப்பு கொடுக்கலை வந்து ஒரு அமானத்தாக பார்க்க சொல்லுது. இன்றைய உலகில் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா, ஊழல் பெருச்சாலைகளாக இருக்கக்கூடியவங்க கையில தான் நாட்டினுடைய பொதுவான செல்வம் வந்து சிக்கிக்கொள்கிறது. இதனால சமூகத்துல எவ்வளவு நீதி இல்லாத தன்மைகள் வெளிப்படுது, பாதுகாப்பு இல்லாம இருக்கு, சமூகம் பாதுகாப்பு இல்லாம இருக்கு. ஸோ இன்றைய காலத்துல கூட பேரிடர்கள் அந்த காலத்துல வந்து மனிதர்களுடைய உண்மையான முகம் வெளிப்படுது இல்லைங்களா. சேவை செய்தவர்கள், அல்லாவுக்காக சேவை செய்தவர்கள் எல்லாருமே உயர்த்தப்படுறாங்க, மக்களால் நினைவு கொள்ளப்படுறாங்க வரலாறு முழுவதும். ஆனா கொள்ளையடிச்சவங்க, சொரண்ணவங்க எல்லாம் வரலாற்றுல என்ன செய்யறாங்க, மோசமான நபர்களாக பதிவு செய்யப்படுறாங்க.
பிற்காலமும் அவங்கள மோசமாக காட்டப்படுறாங்க. சூரா யூசுப் வந்து நெருக்கடி வந்தது மக்களுடைய அழிவு கிடையாது, மாறாக ஒரு சோதனை. அந்த சோதனையை வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சரியான முறையில கையாண்டாங்க. நேர்மையோடு இருந்தார்கள். யார் நல்லவங்க, யார் துரோகம் செய்பவர்கள் என்பது வெளிப்பட்டுச்சு இறுதியில. இப்ப இருக்கக்கூடிய எக்கனாமிக் கிரைசிஸ் எப்படி ஹேண்டில் பண்ணோம்ன்றது 3000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லுது? குர்ஆன் ஒரு முழுமையான தீர்வை தருகிறது இல்லைங்களா? சூரா யூசுப் மூலியமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூசுப் நபியினுடைய அது போன்ற ஒரு அறிவையும், ஒழுக்கத்தையும், திட்டமிடலையும் அளிக்கணும் என்று நம்ம துஆ செய்றோம். நம்முடைய சமுதாயத்தை பொருளாதார ரீதியாகவும் சரி, ஒழுக்கம் ரீதியாகவும் சரி, சீர்படுத்துவதற்கு சூரா யூசுஃப்ல நிறைய படிப்பினைகள் நம்ம இருக்கு. நம்ம சுருக்கமாக தான் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருக்கும் வளமான வாழ்வை தருவானாக.